ஹாய் மக்களேன், வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நேசிப்பாயா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். விஷ்ணுவர்தன் இயக்கியிருக்கிற இந்த படத்துல ஆகாஷ் முரளி நடிச்சிருக்காரு. இவரு மறைந்த ஆக்டர் முரளியோட ரெண்டாவது பையன், நடிகர் அதர்வாவோட தம்பியும் கூட. ஆகாஷ் ஹீரோவா நடிக்க ஹீரோயினா அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க. இவங்கள தவிர சரத்குமார், பிரபு, குஷ்புலாம் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொமான்டிக் த்ரில்லர் ஜானர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம். அர்ஜுனா நடிச்சிருக்கிற ஆகாஷ் முரளி ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணா தியாவா நடிச்சிருக்காங்க அதித்தி சங்கர். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸும் கிரீன் சிக்னல் காமிக்கவும் ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஹனிமூனுக்காக ஃபாரின் போயிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது தான் ஒரு பெரிய சம்பவமே நடக்குது. இவங்களோட சூட்கேஸில் போதைப் பொருள் இருக்கிறத பார்த்து தியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதே சமயம் அர்ஜுனோட பாக்கெட்டை போலீஸ் செக் பண்ணும்போது கன் இருக்கிறத பார்த்துட்டு இவரை கஸ்டடியில் வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் யாரோ இவங்கள மாட்டி விட்டுருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தப்பிப்பாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கு. கதையோட பேக்ட்ராப்னு பார்க்கும்போது யூரோப்பியன் லேண்ட்ஸ்கேப்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல்னு எல்லா இடத்தையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், அவங்களுக்கு வர சந்தேகங்கள், குழப்பம்னு ரொம்ப த்ரில்லிங்காகவும் கதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆகாஷ் முரளிக்கு இது முதல் படமாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு. லவ் பண்ணும்போதும் சரி, தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் ரொம்ப மெச்சூர்டாகவும் அதே சமயம் நிதானமாகவும் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதித்தி சங்கர் தியாவா யதார்த்தமான நடிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட கேரக்டர் ரொம்ப போல்டாகவும் அதே சமயம் எமோஷ்னலாகவும் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் இந்த கதைக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்கிற சரத்குமார், பிரபு, அதுக்கப்புறம் குஷ்புலாம் இந்த படத்துக்கு ஒரு பக்க பலமாக இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதோட ஹிந்தி நடிகை கல்கி கோச்லின் ஒரு லாயராக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க ரோல் இந்த படத்துக்கு முக்கியமானதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷிவ் பண்டிட்டோட ரோலும் அமேசிங்காக பண்ணியிருக்காரு. விஷ்ணுவர்தனோட படங்கள் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் இவரோட 10வது படமான நேசிப்பாயாவும் பக்காவாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் படத்தில் கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட்டாக இருக்கும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸை காமிச்சிருக்கிறதா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராத மாதிரி ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்கிறதுன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. விஷுவலாகவும் எமோஷ்னலாகவும் இந்த படம் அருமையாக இருந்தது. இந்த படத்தோட கதையை ஒரே வரியில் சொல்லணும்னா நான் எப்பவும் உன் கூட நிற்பேன்றது தான். இந்த வரியோட அர்த்தத்துக்கேற்ற மாதிரி தான் இந்த கப்பலும் இருப்பாங்க. என்னதான் த்ரில்லர் மெயினாக இருந்தாலும் இவங்களோட லவ் தான் ஸ்ட்ராங்காக நின்று எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்தில் ஹைலைட்டே தெரிகிற ஒரே விஷயம் கேம்ரோன் எரிக் பிரைசனோட சினிமாட்டோகிராஃபி தான். யூரோப்பியன் கண்ட்ரி சைடை இவர் கேமராவில் பதிவு பண்ணியிருக்கிற விதம், அதோட கலந்துருக்கிற இந்த காதல் கதையை கொண்டு வந்திருக்கிற விதம்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீகார் பிரசாத்தோட எடிட்டிங்கும் கிறிஸ்பாவும் சஸ்பென்ஸுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி நல்ல அழகாக கதையை கொண்டு வந்திருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாம் எமோஷ்னலாகவும் மனசை வருடுற மாதிரியும் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு வந்த பிஜிஎம்மும் நிறைய எமோஷ்னல் சீன்ஸுக்கு பக்காவாக செட் ஆயிருந்தது. அதோட மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் பதியவும் வச்சுருந்தது. த்ரில்லிங்கான சூப்பர் கதையாக இருக்கட்டும், ஆக்டர்ஸோட ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ்னு நேசிப்பாயா இந்த பொங்கலுக்கு ட்ரீட்டாக ரிலீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். மஸ்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.